வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சரி, வார்த்தைகளுக்கு சக்தி உண்டுன்னு தெரிஞ்சும் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எவ்வளவோ முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்தணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நேர்மறையான வார்த்தைகள் பலாயிரம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம மக்கள் எல்லாருமே எதிர்மறையான வார்த்தைகளும் மறையான எண்ணங்களையும் தான் அதிகமாக கொண்டு இருக்காங்க. சரி, இந்த எதிர்மறையான எண்ணங்களை எப்படி நம்மக்கிட்ட இருந்து போகிறது? நம்ம எல்லாருமே மற்றவங்க கிட்ட இருக்கிற எதிர்மறை விஷயங்கள் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணுவோம். அது இந்த மாதிரி நடக்கிறாங்க, இது தப்பானது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பல பேருக்கு அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் ஃப்ரீ தான் அப்படின்றதுக்காக எல்லாருமே பண்ணலாம். ஆனால் அந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப கடினம் தான் இல்லைங்களா? சரி, உங்கள் வாழ்க்கையிலும் யாராவது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? பண்ணவங்க பேரை இதில் மென்ஷன் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திர பொடி அப்படின்ற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊர், ரொம்ப அழகான ஊர். அந்த ஊர் என்னமோ அழகாக தாங்க இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எதிர்மறையான வார்த்தைகள். எப்பொழுதும் யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கவே கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க. அவங்க ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒருத்தர் பேச நேர்மறையை விட எதிர்மறை விரைவாக பரவும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? நம்ம ஒருத்தர் புள்ளி வச்சா நம்மளால் கோலம் போட்டு கலரே அடிச்சிருவாங்க. அதிலெல்லாம் நம்ம ஆளுங்க கை தேர்ந்தவங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஊரில் எல்லாருமே எதிர்மறையான எண்ணங்களையே கொண்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு ஒரு குடும்பம் வியாபார நிமித்தமாக அந்த ஊருக்கு குடிபெயர்றாங்க. அந்த குடிபெயரும் போது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த ஊருக்கு வராங்க. ஊரில் வீடு வாடகைக்கும் எடுத்து குடித்தனமும் அமைக்கிறாங்க. கொஞ்ச நாள் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுது. என்ன கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாருமே எதிர்மறையான பேச்சுக்கள். எப்போ பாரு யாரையாவது சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, யாரையாவது ஆபாச வார்த்தைகளை வச்சு திட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை கேட்டு 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 அவங்களுக்கு வியாபார நிமித்தமாக நம்ம இந்த ஊராக தேர்ந்தெடுத்திருக்கணும், இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்ற அளவுக்கு குடும்பமே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சில நாட்களுக்கு புலம்பிக்கிட்டே இதுக்கான ஏதாவது வழி கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கும்போது, பக்கத்து ஊரில் ஒரு சாமியார் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க. அவர் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு சொல்லுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அந்த சாமியார் மேலே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் குடும்பத்தோடு கிளம்பி அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க. போய் இந்த மாதிரி ஊரில் எல்லாருமே எதிர்மறையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் எங்களால் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியல. அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த சாமி சிரிச்சுக்கிட்டே, இதுக்கெல்லாம் எந்த வழியும் கிடையாது, நீ வந்த வழியை பார்த்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே ஐயா தயவு செஞ்சு கடைசி நம்பிக்கையாக உங்களை தேடி வந்திருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறைய கண்ணீர் விட்டு மல்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த சாமியாருக்கு ஒரு கொஞ்சம் மனம் இறங்குறதுனால, சரி நான் ஒரு வழி சொல்கிறேன், அதை நீ சரியாக கடைப்பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மந்திரம் உனக்கு உதவி செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஐயா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறாரு. உடனே அந்த சாமியார் நாளையிலிருந்து 24 மணி நேரத்துக்கு யாருமே தப்பான வார்த்தைகள் பேசவே கூடாது, எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கவே கூடாது, யாரும் யாரையும் திட்டக்கூடாது, சாபம் விடக்கூடாது. அந்த மாதிரி 24 மணி நேரம் வரைக்கும் அவங்க பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஊர்
ஒன் 4.1 நிமிடத்திற்கு எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒரு ஆச்சரியம் அந்த நபருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதுக்கெல்லாம் ஏதாவது நாங்கள் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா ஏதாவது மந்திரமோ தந்திரமோ பண்ணாதான் உண்டு. இதை போய் நடக்கிற விஷயமா சொல்கிறீங்களே சாமியாரே, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா, இப்படி நடக்கவே முடியாத ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கேட்குறாரு. உடனே மந்திரம் தான் இருக்கே அப்படின்னுவாரு. இருக்கா, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக குடும்பத்தோடு உட்காந்து கேட்டுட்ருக்காரு. உடனே அவர் தன்னோட பையில் இருந்த ஒரு மந்திர பொடியை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இந்த மந்திர பொடியை எல்லார் வீட்டு வாசல்லையும் இறைச்சி விடு. அந்த வாசனம் பட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே 24 மணி நேரத்திற்கு எந்த விதமான எதிர்மறை வார்த்தைகளும் பேச மாட்டாங்க. 26 மணி நேரம் இந்த பொடியோட வேலை செய்யும். அதுக்கப்புறம் உன்னோட ஊர் தானாக மாறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொடியை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பம் தன்னோட ஊருக்கு வருது. அதே மாதிரி இரவு எல்லார் வீட்டு வாசலிலும் அந்த பொடியை தூவிட்டு அவரும் நம்பிக்கையோடு போய் படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் விடியுது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நேர்மறையான வார்த்தைகளோட இதுவரைக்கும் இல்லாத நிம்மதியோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் எல்லாருமே இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரே கொண்டாட்டம். அப்பா எப்படியோ நம்ம ஊர் மாறிடும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவர் இருக்கார். எப்படியாவது இந்த ஊரை மாற்றினதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் முடியுது. அவரும் படுத்து உறங்கிட்டு காலையில் எழுந்தால் நம்ம ஊர் மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட படுத்து உறங்கிட்டு காலையில் எழுந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னு பார்த்தா ஊர் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுது. என்னடா இது, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் யாருமே எந்த எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் இருந்தால் இந்த ஊர் திரும்பவும் நல்ல நிலைமைக்கு மாறிடும் அப்படின்னு சாமியார் சொன்னார். அப்புறம் பார்த்தா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, இந்த மந்திரம் பழிக்காமல் போயிடுச்சோ, நம்ம இந்த சாமியார் ஏமாத்திட்டாரோ அப்படின்னு ஒரே கோவத்தோடு இந்த சாமியார் பக்கம் திரும்பவும் கிளம்பி போகிறாங்க குடும்பத்தோட. அங்கே போய் சாமியார்கிட்ட, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி பொடி எல்லார் வீட்டு வாசல்லையும் தூவிட்டேன், அதே மாதிரி எல்லாரும் 24 மணி நேரம் நல்லாவே இருந்தாங்க, நானும் அதுக்கப்புறம் இந்த ஊர் மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போய் படுத்து உறங்கி எழுந்து பார்த்தா திரும்பவும் என்னோட ஊர் பழைய நிலைமைக்கே மாறிடுச்சு, இது ஏதோ தப்பாக நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோடு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே சாமியார் சிரிச்சுக்கிட்டே அவரை உதுக தட்டிட்டு, ஏப்பா இந்த மந்திரம் ஊர் மக்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்கு, இந்த தப்பு ஊர் மக்கள்கிட்ட இருந்தும் கிடையாது, இந்த மந்திர பொடியினாலும் எந்த தப்பும் கிடையாது, தப்பு செய்தவன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரே கோபம். நான் என்ன பண்ணேன், நான் நல்லா தானே இருந்தேன், நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, 24 மணி நேரம் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசுனன்றதை கொஞ்சம் ஞாபகம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், நம்ம மட்டும் இந்த சாமியாரை பார்க்காம இருந்திருந்தா, நம்ம அந்த பொடியை வாங்கி தூவாமல் இருந்திருந்தா, நம்ம ஊரில் இருந்த மக்கள் எல்லாரும் எப்போவோ நாசமாக போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அது அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் சாமியார் சொல்கிறாரு, நான் அப்போவே சொன்னேன், 24 மணி நேரம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்த விதமான எதிர்மறை வார்த்தைகளும் பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், நீ பயன்படுத்தின. எல்லாருமே மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய மட்டுமோ இல்லை மற்றவங்க கிட்ட இருக்கிற அந்த விதமான தப்புக்களை மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய நினைக்கிற நீங்கள் தங்கிட்ட இருக்கிற தப்பை மறந்து போயிடுறீங்க இல்லைங்களா? அவர் தன்னோட வீட்டு வாசல்லையும் அந்த பொடியை தூவி இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவர் ஊரில் இருக்கிற எல்லார் வீட்டு வாசல்லையும் பொடியை தூவினவர் நம்ம வீட்லேயும் எதிர்மறை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு அப்போவே அவர் உணர்ந்து அந்த பொடியை அவர் வீட்லேயும் பொடியை தூவி இருந்தார் அப்படின்னா
இவ்வளோ நேரத்துக்கு அந்த ஊர் சொர்க்கமாக மாறி இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி தாங்க தான் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மற்றவங்க மட்டும்தான் தவறு செய்வாங்க, மற்றவங்க கிட்ட மட்டும்தான் குறை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி தான் மேலே இருக்கிற தவறை மறந்து போயிடுறோம் இல்லைங்களா? இதுக்கப்புறமா அது தன்னோட குறைகளையும் எண்ணி பாருங்க. அப்போ தான் தாங்கிட்ட இருக்கிற நேர்மறை மற்றவங்க கிட்டேயும் போகும். எதிர்மறை வார்த்தைகளுக்கு ரொம்ப பெரிய சக்தி உண்டுங்க. அது பிரபஞ்சம் கண்டிப்பாக அது உங்களுக்கான நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. அதில் முழுமையாக நிறைய பேரும் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, நான் எதிர்மறை எண்ணங்கள் மற்றவங்கக்கிட்டேயும் இருக்குது, என்கிட்டையும் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். சரி, அப்படி ஒத்துக்கிட்டாலும் எனக்கு மற்றவங்க சொல்கிறது தான் எப்பயுமே என் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அதுக்கான கதையும் பாருங்கள். நம்ம எல்லாருமே மற்றவங்க யாரோ பண்ண தப்புக்கு, யாரோ செஞ்ச ஒரு தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிப்போம். அது எப்படி அப்படின்றத இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க. ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு பெண்மணி ரொம்பவுமே கை தேர்ந்த தரமான ஒரு புடவை கடையை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கா. அவர்கிட்ட இருக்கிற வர எல்லா விதமான புடவைகளும் ரொம்பவுமே தரமானது, உயர்தரமானது, சரியான விலையில் வச்சு மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக மாறிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட கடைக்கு லோடு இறங்குது. அந்த சரக்கில் ஒரு 10 புடவை மட்டும் தரமே இல்லாத ஒரு 10 புடவை அதோட கலந்து இருக்குது. அந்த 10 புடவைகளை வாங்கிட்டு போனவங்க இவளை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த 10 புடவை வாங்கிட்டு போனவங்க தண்ணியில் அந்த புடவையை நினச்சி எடுத்த உடனே அதிலிருந்து எல்லா சாயமும் வெளுத்து போயிடுது. அதை வாங்கிட்டு போன எல்லாருமே இவளை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு ஒரே அவமானமாக போயிடுது. என்னடா இவ்வளோ வருஷம் இந்த ஊரில் நம்பிக்கைக்குரிய ஒரு பொருள், ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்த நம்மளை இப்படி யாரோ பண்ண தப்புக்காக நான் இந்த அளவுக்கு மனம் கஷ்டப்படுற அளவுக்கு என்னை திட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாலாம் அந்த கடைக்காரி. உடனே அவரோட கணவர் என்ன சொல்லுவாருன்னா, இதை புலம்பிக்கிட்டே இருந்தால் நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது. நீ அந்த 10 புடவை வாங்கிட்டு போனவங்களுக்கு மட்டும் நீ அழைச்சி அதுக்கு ஏற்றாப்புல நீ அவங்களுக்கு ஒரு விதமான பரிசோ இல்லை ஏதாவது பணமோ கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்திட்டேன்னா உனக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அவள் யாரோ பண்ண தப்புக்கு இப்படி நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை திட்டாங்களே அப்படின்ற ஒரு விதமான மனக்குழப்பத்தில் இருந்து அவளுக்கு மனவியாதியே வந்துடுது. உடனே டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அட்மிட்டும் பண்ணுறாங்க. டாக்டர் ஒரு கசப்பான ஒரு மருந்தை அவங்களுக்காக பரிந்துரை செய்கிறாங்க. அந்த மருந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். எப்போவுமே அந்த மருந்து குடிக்கும்போது அவங்க வாய் முழுக்க அந்த கசப்பு தன்மை பரவும்படி அந்த மருந்தை குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். இவளுக்கு அந்த கசப்பு முடியல, இருந்தாலும் வியாதி சரியாகணும் இல்லைங்களா, குடிச்சு தான் ஆகணும். அதனால் அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மருந்தை குடிக்கிறாள். அன்னைக்கு ஒரு நாள் அவரோட கணவர்கிட்ட, யாரோ பண்ண தப்புக்கு, யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் இந்த கசப்பான மருந்தை எடுத்துக்கிட்டு இருக்கனே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி தன்னோட கணவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இதைய தான் நானும் சொல்கிறேன். யாரோ பண்ண தவறுக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி தாங்க நம்ம நிறைய பேர் யாரோ பண்ண தவறுக்காக, யாரோ பழி சொன்னதுக்காக நம்மளோட உடம்பை நம்மளே வருத்திக்கிறோம் இல்லைங்களா? மற்றவங்களோட வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேணான்னு சொல்லலை. எது நல்லதோ அதை மட்டும் மனதுக்கு ஏற்றுப்போங்க. எது தீமையோ அது உங்கள் மனதிலிருந்து விலக்குங்க. சரிங்களா? இல்லைனா உங்கள் உடலும் சரி, உங்களோட மனமும் சரி, உங்களுக்கே பாதிப்பு. இதுக்கப்புறமாவது நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில் மேலும் 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 எல்லா வளமும் பெறத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதோட என் கதையும் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.